ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து விட்டால் அவர்களை மனசு நோக அடிக்கிற மாதிரி நடந்து கொள்வார்கள். வாயின் வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தி விடுவார்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாயின் வார்த்தையால பலரை காயப்படுத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வாயின் வார்த்தைக்கு பூட்டு போடணும், வாயின் வார்த்தைகளை விட்டுடக்கூடாது. நாம் எல்லாம் மரிப்பது நிச்சயம். தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். ஒருவரும் சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா, தண்ணீர் என்று சொன்னால் வார்த்தை, தண்ணீர் என்று சொன்னால் யோசனைகள், வார்த்தைகள். வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்கன்னா